தீய சக்தி திமுக. திமுக ஆட்சியில் நடந்த கொடூரமான சம்பவம் என்றால் அது மேலவளவு படுகொலைதான். சமூக நீதி, சாதி எதிர்ப்பு என்று பேசுபவர்களின் உண்மை முகத்தை அம்பலப்படுத்திய நிகழ்வுதான் இப்படுகொலை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகில் உள்ளது மேலவளவு ஊராட்சி. 1993ஆம் ஆண்டு மத்திய அரசு நடைமுறைப்படுத்திய பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி மேலவளவு ஊராட்சியின் அதிகாரம் பட்டியல் சமூகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதையடுத்து 1996ஆம் ஆண்டு மேலவளவில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தொடக்கத்திலிருந்தே மாற்று சாதியினர் பட்டியல் சமூக மக்களை தேர்தலில் நிற்கக்கூடாது என்று மிரட்டியிருக்கின்றனர். அதையும் மீறி முருகேசன் உள்ளிட்ட சிலர் 10/9/1996 அன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். இதன் விளைவாக குடிசைகள் எரிக்கப்பட்டன. அம்மக்கள் கடுமையாக தாக்கப்பட்டனர். வேறு வழியின்றி முருகேசன் உள்ளிட்டோர் வேட்புமனுவை திரும்ப பெற்றுக் கொள்கின்றனர். இந்த சாதிய வன்முறைகளை அரசுக்கு தெரியப்படுத்த முருகேசன் பல முயற்சிகளை மேற்கொள்கிறார். அதன் பலனாக மாநில அரசும் மத்திய அரசும் தலையிட்டு மேலவளவில் ஊராட்சி மன்ற தேர்தலை நடத்த திட்டமிடுகின்றனர். பல்வேறு சதி வேலைகளால் இருமுறை தள்ளி வைக்கப்பட்ட தேர்தல் இறுதியாக 31/12/1996 அன்று நடந்தது. முருகேசன் ஊராட்சி மன்ற தலைவராகிறார். ஆயினும் மாற்று சமூகத்தினரின் இடையூறுகளும் கொலை மிரட்டல் கடிதங்களும் தலை இருந்தாதானே தலைவனாக முடியும் என்று தொடர்ந்து கொண்டே இருந்தன. இதனால் தனக்கு பாதுகாப்பு தரும்படி அன்றைய முதலமைச்சர் மு. கருணாநிதியை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தார் முருகேசன். ஜூன் 30, 1997 அன்று பணி நிமித்தமாக தன் சகாக்களோடு மதுரை மாவட்ட ஆட்சியரை பார்த்துவிட்டு பேருந்தில் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த முருகேசனையும் அவரது சகாக்கள் 6 பேரையும் சாதி வெறியர்கள் பேருந்தை வழிமறித்து அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தனர். கொலை மிரட்டல் கடிதத்தில் குறிப்பிட்டது போலவே முருகேசன் தலையை வெட்டி கொன்றனர். தன் கட்சிக்காரனையே பாதுகாக்க தவறிய கட்சிதான் திமுக. படுகொலை செய்யப்பட்ட முருகேசனின் மனைவிக்கு அரசு வேலை தருகிறார்கள். நல்லது. ஆனால் என்ன வேலை தெரியுமா? சாலை பணியாளர் வேலை. இப்படி ஒரு கட்சியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?